வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் அன்பாக்சிங் போடுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் என்னென்ன நிறைய வாங்கி அப்பப்போ வாங்குறதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பண்ணுறோம். டெய்லிலாம் இல்லை, வர்றதெல்லாம் வந்து சிலதெல்லாம் அன்பேக் பண்ணாமல் அப்படி வச்சுருவோம்ல, அதெல்லாம் இப்போ சும்மா வீடெல்லாம் இப்படி இப்படி இது பண்ணும்போது பார்த்தா எல்லாம் இருந்துச்சு. சரி போட்டுருவோமே, ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான். இது அன்பாக்சிங் மாதிரி எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் வாங்கினா எப்படி நமக்கு எவ்வளோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதை காட்டுறதுக்காக தான் நாங்கள் போடுறோம். ஒரு சிலதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஒரு ரோல் எடுத்துட்டேன். இது என்னென்னா கிச்சன் டவல். இது ஆக்சுவலி டாய்லெட் பேப்பர் நினச்சிடாதீங்க, டிஷ்யூ ரோல் தான். கிச்சனில் நான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சமைக்கும் போது அங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். டக்குன்னு எடுத்த உடனே இது பண்ண. இப்போ இது வந்து ஒன்று நம்ம வெளியில் வாங்கினோன்னா ஜாஸ்தியாக இருக்குங்க, ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதே நான் ஆன்லைனில் போட்டு வாங்கினேன், 3 ரோல்ஸ் வந்திருக்கு, ரொம்ப சீப்பாக கிடச்சிது. அதனால நான் அது வாங்கினேன். எவ்வளோ இது 3 ரோல்ஸ் எவ்வளோ பாருடா? 210. ஓகே, 210 தான். ஆமாம், வெளியில் வந்து ஒரு ரோலே வந்து 100 சம்திங். ஒரு ரோலே வந்து 100, 170 அந்த மாதிரி இருக்கும். இது 2, 3 சேர்ந்து இருந்துச்சு. ஒன்று கிச்சனில் மாட்டிட்டேன். ரொம்ப நல்லா திக்காகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி இதுவாலாம் இல்லை. இது நல்ல நம்ம அங்கே வாங்குறதுலாம் அப்படியே பஞ்சு பஞ்சா, கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னா கூட இது வேணாம். இது நல்லா ஸ்ட்ராங், இது திக்காக இருக்குது. ஸோ ஆன்லைனில் நம்ம வாங்கலாம். அடுத்தது வந்து இதுவும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த அம்மா வந்து நேற்று அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேல அவங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயந்தான் இது. நாங்கள் அதனால ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவங்க அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இதை பண்ணி வெளியே எடுத்து அது இந்த ரோல் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இந்த இது வந்திருக்கும், வால் ஸ்டிக்கர் தான். ஸோ அந்த மாதிரி ரூமுக்காக வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். காட்டிட்டு வரட்டா? காட்டிட்டு ஓகேவா? இது வந்து ஒரு ரோல் வந்து தான் வாங்கினேன் நான். எப்படி இருக்கும்னு முதல்ல டெஸ்டிங்காக தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் பத்தில் தான், இதுக்கு ஜஸ்ட் பேக்கில் தான் நாங்கள் ஒட்டியிருக்கோம். ஸோ ஒரு இதுக்கு மட்டும்தான் இது பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கிட்ஸ் ரூம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அது விரும்புகிறபடி இருக்கு. இது என்ன ஸ்டிக்கர்? ஆக்சுவலி ஹலோ கிட்டி ஸ்டிக்கர். எனக்கும் என்னோட மம்மிக்கும் பிடிச்ச கேரக்டர் சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ்ல. ஆனா எனக்கு வந்து ரொம்ப மோஸ்டா குரோமி பிடிக்கும். ஆனா என் மம்மிக்கு சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ்ல இருந்து ஹலோ கிட்டி தான். நான் வந்து ரேண்டமா தான் வாங்கினேன். வந்து குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ரூம் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கினேன். அது ஸ்டிக்கரை பார்த்துட்டு உடனே வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுச்சு. ஸோ நாங்கள் அதை ஒட்டியிருக்கோம். இது அந்த ஒரு ரோலுக்கு உரிய இது மட்டும் ஒட்டியிருக்கோம். இன்னும் மீதிக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த பிறகு இது ஃபுல்லாக ஒட்டிட்டு அது ஒரு வீடியோ போடுறேன். ஒட்டும் போது கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் அந்த ஒரு வால் வந்து என்னமா இப்போ கூட இங்கே கூட பாருங்களேன், கிறுக்கி சின்ன பிள்ளையில பண்ணிட்ட வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ரொம்ப சின்ன பிள்ளையில எதையான ஒட்டிட்டு கிறுக்கிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிச்சு. நம்ம அது குழந்தைங்க பண்ணுறதை நம்ம வந்து சொல்லதான் செய்யணும், ஒட்டாத பண்ணாத. பட் அதுங்களை நம்ம அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நான் விட்டுருவேன் ஃப்ரீயா. இப்போ அந்த இடத்துல வந்து ஒயிட் வாஷ் பண்ணலாம். பட் அவ்வளோ ஏன், நமக்கு தான் ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால நான் அந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. போய் பார்த்துட்டு வாங்க, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த ஸ்டிக்கர், வால் ஸ்டிக்கர். ஹலோ கிட்டி வால். ஓகே பேபி, போலாமா? ரொம்ப கியூட் அண்ட் எஸ்தெட்டிக்கா இருக்கு. ஸோ அடுத்த பேக் என்னன்னு பார்த்துடலாமா? இது ஓப்பன் பண்ணேன். ஏன்னா இது ஏன் நான் ஓப்பன் பண்ணினேன்னா, நம்ம ஒருவேளை சைஸ் சரியா இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. இது என்னோட பேர பிள்ளைங்களுக்காக வாங்கினேன். கிராண்ட் சில்ட்ரன், பெரியவர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட பிள்ளைங்களுக்கு தான் வாங்கினேன். இன்னும் அவங்க வரல. ஸோ இவ்வளவும் சேர்ந்து எத்தனை? 1 2 5 3 4 5 டிஷர்ட். 5 6 1 2 3 4. எனக்கு அந்த இதில் பண்ணி தெரிய மாட்டேங்குது. பாரு 6 இருக்கு. 5 6 6 பேக் ஆஃப் 6.
399. இது வந்து வெளியில வாங்கினா எப்படியும் வந்து ஒரு 80 ருபீஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இது எல்லாமே சேர்த்து 6 பீசஸ் இருக்கு. 6 பீசஸ் இருக்கு பாருங்க. ஓபன் பண்ணி காட்டுறேன் ஒன்று. 2 பிள்ளைங்க ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். 2 பேர பிள்ளைங்க. நான் அதை வந்து பேர பிள்ளைங்கள உங்களுக்கு நான் போட்டோ போடுறேன் பாருங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும் ரெண்டும். ஸோ இது வாங்கினேன். இது தனித்தனியா நம்ம வாங்கியிருந்தோம்னா அந்த பஸ் ஃபேர் போட்டுட்டு போனோம், அதுக்குன்னு போனோம். அது எப்படியும் ஒரு 80 ருபீஸ் இருக்கும், இல்லை 110 அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 390 தான். ஓகேவா? அடுத்தது இது என்னது பார்ப்போமா? இது நாங்க பிரிக்கல, என்னதுன்னு தெரியல. வாங்கி வச்சிடுறது, என்னதுன்னு தெரியாம தான் வாங்கி வச்சு உங்க பிள்ளைகிட்ட திட்டு வாங்குறது. ஆமா, டோனி எக்ஸ்பிரஸ் இருக்கிறாருல, அவரு கொஞ்சம் எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நம்ம போய் வெளில எல்லாம் முந்தி மாதிரி போக முடியுதாங்க? முட்டி வெளியில முந்திலாம் அடிக்கடி வெளியில ஜஸ்ட் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கடையில பூந்து எதையானும் வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். இப்ப இந்த மாதிரி பண்ண முடியல. வீடை விட்டா ஸ்கூலை விட்டா வீடுன்னு இருக்கு. பில் கட்டர். ஓ, அப்ப அன்னைக்கு வந்தது என்னது? I don't know. What is that? ஓகே, இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. நிஜமாவே வந்து நம்ம தான் வயசாயிடுச்சு, டேப்லெட் பாக்ஸ் கையுமா தான் இருக்கிறேன். ஸோ ஒரு டேப்லெட்டும் இவ்வளோ பெருசு கொடுக்குறாங்களா? ப்ரெஷருக்கு தான். ப்ரெஷர் இருக்கு, நீ பெயின் இருக்கு. அந்த நீ பெயினுக்காக கொடுக்குற இப்போ டேப்லெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீ பெயினுக்கு டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக நிறைய ஆயின்மெண்ட் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கேங்க. இருந்தாலும் ப்ரெஷர் டேப்லெட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால உங்களோட 2 கையை வச்சு க்ளோஸ் பண்ணி ஓகேங்களா? அம்மா, ஒரு டேப்லெட் எடுத்து உடைச்சு பார்க்கலாமா? என் டேப்லெட் பாக்ஸ் ப்ளீஸ். Let me go and get it. Yeah, good. அதுக்கு தான் ஒரு பேத்தி வேணும்ன்றது. நான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நான் ஃபுல்லாக டேப்லெட். இங்கே பாருங்களேன், இது நான் இப்போதான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் வேலை செய்தா இல்லையான்னு. ஓகே, இல்லடா பாக்ஸ் கொண்டு வாடா மம்மி. கட் பண்ணி இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் போல. ஆமாம், அது கட் ஆகிட்டு அதில் ஓடி போய் வெளியில் விழுந்துடாது. இது வந்து ப்ரெஷர் டேப்லெட். என்னால் இவ்வளோ பெருசுலாம் குறுக்கில் போய் நின்றுடுமோ அப்படின்ற பயம்லாம் எனக்கு இருக்குது. ஓகே, ஒரு முறை அப்படிதான் மெட்டாசின், அப்போ வந்து மெட்டாசின் போடுவேன், தலைவலிக்கு போட்டது போய் நின்றுச்சிங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அது உயிர் பழைச்சதே பெரிய விஷயம். நான் நினைக்கிறேன் இப்படி வச்சுட்டு அதில் ஃபுல்லாக உள்ளே வைக்கணும். ஃபுல்லாக உள்ளே வச்சு கட். ஓகே, ஃபுல்லாக ஒரு ஹார்ட் இப்படி வைக்கணும். அப்போ தானே உங்களுக்கு 2 ஹாஃபாக வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஒரு இது மாதிரி கட்டர் மாதிரி இங்கே கொடுத்துருக்கு. இப்படி வச்சுட்டு ஈஸியாக இருக்கு. ஒரு காமெடி ஒன்று இருக்கு. ஜப்பான்காரன் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் பாருன்ட்டு அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா. எனக்கு நிஜமாவே கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்படி அதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிடுறதா இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எஸ் ப்ளீஸ். ஐயோ, இது திஸ் இஸ், ஐ திங்க் திஸ் இஸ் மை பிளவுஸ். நீ அதை ஓப்பன் பண்ணிக்க வேணாம். நான் வந்து கொஞ்சம் இல்லை, நிறையவே கொஞ்சமா நிறையவா குண்டாயிட்டாங்க. அதனால என்னோட பிளவுஸ் எதுவுமே வந்து பத்த மாட்டேங்குது. சரி, ஆன்லைன்ல போட்டு பார்க்கலாம் அப்படி. நான் வந்து இது வந்து ஸ்பான்சரா இருந்தா நான் கம்பெனி பேர்லாம் சொல்லுவேன். அப்படிலாம் எதுவும் ஸ்பான்சர்லாம் இல்லைங்க. நான் வாங்கினதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஒரு பிளவுஸ் போட்டேன். ஐயோ, சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஓகே, அப்படியே பிடிங்க. இந்த பக்கம் வந்து சாரியோட முந்தாணி வரும் இல்லையா, பின்பக்கம் இப்படி தொங்குமே, அதனால இந்த பக்கம் பிளெயினாக இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஷோல்டர் பின்னாடி வந்து பிளெயினாக இருக்கும்ல, அந்த இடத்துல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நம்ம கொஞ்சம் மல்டி கலரில் இருக்கிறதுனால என்ன சாரிக்கு வேணாலும் நம்ம
போட்டுக்கலாம். அதனால தான் இப்படி ஒரு இது வாங்கினேன். ஸோ இதை ட்ரை பண்ணுறேன். என்னைக்காச்சும் நான் போடும்போது ஒரு ஒரு கிளிக்கை எடுத்துடுறோம். அடுத்தது இது என்னமோ ஜீவான்னு போட்டிருக்கு. ஜீவா ஃபுட்ஸ் இங்கே போட்டிருக்கு. சரிங்க, நீங்கள் சிசரை வச்சு விளையாடாமல் கட் பண்ணிடுங்க. ஓ, ஜீவா ஃபுட்ஸ்ன்னு போட்டிருக்கு. அது என்னன்னா அந்த முட்டி வலி சொன்னேன் இல்லைங்களா, பயங்கரமான நீ பெயின் ஒரு 3 months-ஆ என்னால் நடக்க முடியல. தாங்கி தான் நடந்துக்கிட்டு இருக்கேங்க. இப்போ நேத்தோ கூட போயிட்டு ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக் நாங்கள் பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி என் பேத்தி தான் என்ன ஸ்டெப்ஸில் ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் கை கொடுத்து என்னை இறக்குவாங்க. நீங்கள் வாங்கி பண்ணுங்களேன். பயமா இருக்குடா. அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்டேன்னா, ஸோ நான் என்ன பண்ணேன், பெரண்டை பெனிட்டா வந்து பெரண்டை வாங்கிட்டு வந்தாங்க. அதில் துவையல் பண்ணி வச்சிருக்கேன். தோசைக்கு அதுதான் வச்சு சாப்பிட்றேன். பரவாயில்ல. இப்போ ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஜிவு என்னென்ன அது நீ பெயின்னா எல்லாம் என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு வந்து வீங்கவும் செஞ்சிருச்சுங்க அது. இப்போ இப்போ பெரண்டை சாப்பிட்றதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த பெயின் இல்லை. பட் நடக்கும்போது முடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்குது. அது இன்னும் கொஞ்சம் அதனால அந்த இது பெரண்டை அந்த அம்மா வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பெரண்டை வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அது லேட்டாக வந்து சேர்ந்துருச்சு. அது பெரண்டை துவையலா பெரண்டை பொடியான்றது தெரியல, அது மட்டும். ஸோ நீ பெயின் இருக்கவங்கலாம் கட்டாயம் கொஞ்சம் பெரண்டையே சேர்த்துக்கோங்கோ. நிஜமாவே ஒர்க் பண்ணுது, வேலை செய்யுது. நான் வந்து நீ பெயினுக்கு என்னென்னலாம் போட்டேன்றதை காமிச்சேன்னா இந்த டேபிள் பத்தாதுங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கிடுவேன். உடனே வாங்கிடுவேன். அவ்வளோ பெயினில் நான் அவஸ்தைப்பட்டேங்க. அதாவது இந்த பேக்கிங்க்கு வந்து எத்தனை பேர் தெரியுமா போராடுறோம். ஃபர்ம் பேக்கிங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையிலேயே சொல்கிறேன், நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் யோசிக்கலாம் நான் ஏன் இங்கே மைக் வச்சுன்னு இருக்கேன்னு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஏஎஸ்எம்ஆர்க்காக அந்தம்மா மைக் அங்கே வச்சுட்டு இருக்காங்களாம். ஓ மை காட். அப்பா. ஓகே, ஷூட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு வழியா பிரித்து எடுத்தாச்சுங்க. எவ்வளோ நேரம் தெரியுமா பிரிக்கிறதுக்கு. என்னங்க இது, பெரண்டையை வச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? பெரண்டை லேகியமா? பிரண்டை லேகியம். பிரண்டை தொக்கு. செம்ம பேக்கிங். ஆனால் பிரண்டை தொக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? ஓகேவா? எதுக்கு சிரிக்கிறோம்னா இந்த ப்ராடக்டோட நேம் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏன் மறைக்கிறீங்க, அப்போ சொல்லிட்டீங்களேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் ஹைட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, நான் வாங்குறது தான். அதனால தான் நல்லா இருக்கு. நான் வந்து தோசையில் வச்சு சாப்பிடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். தோசையோ சாப்பாடோ எதுவும் இல்லை, சாப்பாடு கூட போட்டு இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். செம்ம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓபன் பண்ணி காட்டுங்க. எதுக்கு ஓபன் பண்ணணும்? My mother is a baby right now. Can I taste it a little bit? ஊறுகாய். வாவ். But it tastes like a little bit of plastic. நல்லெண்ணெய். அதாவது இந்த இப்போ முந்தி காலத்துல பூண்டு துவையல், பூண்டு ஊறுகாய் இருக்கும் தெரியுங்களா? கடைங்களெல்லாம் 5 பைசாவோ, இப்போலாம் 5 ரூபாய் 2 ரூபாய். 5 பைசாக்கு கொடுத்தாவோ 10 பைசா கொடுத்தாவோ ஒரு பூண்டு துவையல், அந்த ஒரு மிளகாய் கிளி சாம்பார் வச்சுட்டு அந்த பூண்டு துவையல் செம்ம டேஸ்ட்டுங்க. சீரியஸா சொல்றேன், செம்ம டேஸ்ட்.
நான் வேணா சொல்லிடுறேன் உங்களுக்கு, கடை நேம் தான் விட்டுடுறேன், நீங்க அதுல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா நிஜமாவே அவ்வளோ நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணுன்றது தான் என்னோட ஆசை. அதனால தான் காட்டிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாமே வீடியோவா போடுறது. இந்த மாதிரி பாருங்க, நாக்கு கட் பண்ணிடும்டா, கட் பண்ணிடும். அந்த மாதிரி இந்த மாதிரி இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க. கட் பண்ணிடுறேன், எடுத்து போய் டஸ்ட்பின்ல போட்டு வந்துரு. ரியலி பயங்கர டேஸ்டா இருக்கு. ஓவரா இது பண்றேன்னு நினைக்காதீங்க, சீரியஸாவே சொல்றேன். அது பாருங்க, அது லிக் பண்றதுக்காக வேண்டி நான் குப்பையில போட்டுருன்னு சொன்னேன்றதுனால எழுந்து போய் கேமராக்கு பின்னாடி நின்று பண்ணிட்டு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஸ்வீட்டை விட காரம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த பேக் பார்த்துருக்காமா? அடுத்தது There are 2 boxes. Let me open it. பெக்கோ என்ன தெரியுமா? ஏற்கனவே ஒரு டிஷ்யூ ரோல் வாங்கியிருக்கீங்க. அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ இல்லையா, இது வந்து ரீயூசபிள். ரொம்ப ரொம்ப Oh my god, wait, I've seen this in YouTube. I've seen this in YouTube. இது பாருங்க, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கு. கிழிச்சா கிழிஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம எத்தனை முறை வேணாலும் வாஷ் பண்ணிட்டு இத பாருங்க. இது எப்படி இருக்குன்னா இந்த சோஃபா மேல எல்லாம் வச்சிருக்காங்கல, ப்ரொடெக்ஷனுக்காக வந்து சில பொருள் நம்ம வாங்கும்போது அதில் வச்சு பேக் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி இருக்கு. இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா. அதெல்லாம் வந்து எங்க வீட்டில் நிறைய வந்து யூஸ் ஆகுங்க. இது நிஜமாவே இது எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் எடுத்து பண்ணுவாங்க. இது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இது முன்னாடி வேற கிச்சன் டவல்லாம் இருக்குல்ல, ரீயூசபிள் கிளாத்ல இருக்கும்ல, நான் அதுதான் வாங்கி போடுவேன். இது வந்து இந்த ஸ்பாஞ்சும் இல்லாம காட்டனும் இல்லாம கிளாத்தும் இல்லாம ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ அதுல போட்டிருக்குடா? அதுல போடலாம். ஏன் மோளே பாக்ஸ் எப்படி பண்ண? ஸோ ஒன்று வந்து வாங்கினோம்னா 400 சம்திங். இப்போ இது ஆஃபரில் போனதுனால 2 வந்து 400 சம்திங்கில் வாங்கியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்துடலாமா? I love unboxing. பாட்டுமா மைக்ரோவேவ் அம்மா மைக் இருமா. இங்க பாருங்க, இதுல ஒரு பேக் மேல அழகா சூப்பரா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் கட் பண்ணலாம். வாவ், thank you. I hope you like the product and service. Regards. அது ஏவா ஓவா யூவான்னு தெரியல. சயனம் ஷையோ மேல படாம. மம்மி நீங்க 2-3 இடத்துல கட் பண்ண வேண்டியது வரும். ஷையோனம் என்னதுன்னு யோசிக்கிறீங்களா மக்களே? அதாவது கிளீனிங் கன் போட்டிருக்கு. இது வந்து அவங்களுக்கு நம்ம நிஜமாவே இது பண்ணணும்ல, அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படி ஒரு இது அவங்க கைப்பட எழுதி அனுப்பியிருக்காங்க, டைப் பண்ணாம. பெரிய விஷயம்.
கார் வாஷிங் கிட். 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு கன் கொடுத்துருக்காங்க. கன். And this bottle is so cute. இதுல வந்து இந்த லிக்விட் ஏதாச்சும் ஷாம்பூஸ் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம எங்க பண்ணலான்றதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்ப நான் காட்டுறேன். இது என்னன்றதே நான் உங்களுக்கு சொல்லல. கார் வாஷ் பண்றதுக்காக நம்ம வந்து கார் வாஷ்க்கு நம்ம வெளியில விடுறோம்ல, நிறைய கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம இது வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு நாங்க கார் வாஷ் பண்ணும்போது காட்டுறேன். இது வந்து ரீசார்ஜபிள் தான். நம்ம வந்து அப்பப்போ இந்த பேட்டரி எல்லாம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த சார்ஜர் எல்லாம் இந்த பேட்டரி எல்லாம் இந்த சார்ஜரை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல இந்த சார்ஜரை வச்சு இந்த பேட்டரி எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல சோப் லிக்விட் ஏதாச்சும் ஊத்திக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம இப்படி திருப்பனா சர்ன்னு அடிக்கும். அப்போனா மைன்யூட்டாக இருக்கிறது ஒட்டின்னு இருக்கிறது எல்லாமே வந்து அழகாக வெளில வந்துடும். அதுக்காக வேண்டி இது வந்து எலக்ட்ரிக் இதுதான். சரி மிஸ் ஆகிட போகுது. அப்படியே போடுங்க, அப்போ தான் என்னால் பார்த்து பண்ண முடியும். ஸோ வந்து இது என்னோட மகளுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன் இது. ஏன்னா அவங்க ஒரு முறையும் கார் எடுக்கும் போது எல்லா நேரமும் நம்ம வந்து கார் வாஷ்க்கு கொண்டு போய் அங்கே விட முடியாது இல்லைங்களா. இந்த அம்மாவே வாஷ் பண்ணுவாங்க, பக்கெட்டில் கொண்டு போயிட்டு எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த இதை வந்து பக்கெட்ல தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை நம்ம பக்கெட்ல வச்சிட்டோம்னா அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம எங்கேயும் வந்து டேப்ல கனெக்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா, டேப்ல நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து பக்கெட்ல இந்த ஒரு பக்கத்தை பக்கெட்ல போட்டுட்டு ஒன்று இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம பண்ணாவே சூப்பராக நமக்கு வாஷ் ஆகும். அதை வந்து உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன், போடுறேன் நான் எப்படி, இல்லாட்டினா வீடியோ எடுத்து போடுறேன் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இதுக்காக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வாங்கி ஆனால் ஒரு 10 days மேலே ஆகுது. சரி அன்பாக்சிங் பண்ணலாமேன்னு வச்சுக்கிட்டே இருந்துட்டு விட்டுட்டேன். ஓகேங்களா, இதை நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில நிறைய வந்து பார்சல்ஸ் வாங்கி பிரிச்சுலாம் வச்சுட்டோம் நாங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீ பெயின் இருக்கவங்க அகைன் நான் என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கண்ட மருந்துகளை சாப்பிட்டுட்டு சைடு எஃபெக்ட் எல்லாம் போகிறதெல்லாம் போங்க. ஆனால் கூடவே கொஞ்சம் தயவுசெய்து பெரண்டையை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் பெரண்டை ஊறுகாய் வாங்க நான் சொல்லலை, பெரண்டை விற்கிது இல்லை, ஒரு சின்ன விற்கிறதுல வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு வந்து தொட்டியில் நட்டு வச்சோம்னா அமோகமான விளைச்சலாக கிடைக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் மேலே மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். பட் அது வந்து இப்போ நான் இந்த நீ பெயினால் நான் மேலே போகிறது கிடையாது, தண்ணி ஊற்றுறது இல்லை. உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் நிறைய வீடியோ. என்னோட மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரண்டையை காமிச்சிருப்பேன். அது இப்போ முத்தி போயிருக்கு. அதனால வந்து என்னால் அதுலேருந்து எடுக்க முடியல. இப்போ கடையில் தான் பெனிட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அதில் நான் துவையல் செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதுக்கு முன்னாடியே நான் இந்த ஆர்டர் போட்டுட்டேன். ஓகேவா. ஸோ பெரண்டை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க மக்களே. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சிடுங்க. Catch you on next video. Until then, bye from Tova's World. Bye.